நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றீங்க, ஆனா எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியலையா? அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். ஃபுல்லா பாருங்க. டேஸ் 100 குட்டி ஸ்டோரி சேலஞ்சில் இன்னைக்கு டே 8. ஒரு ஊரில் அப்பாவும் பையனும் நெருக்கமாக வாழ்ந்து வராங்க. அன்றைக்கி அந்த பையன் ரொம்ப சோகமாக இருந்ததுனால, ஏன் உனக்கு என்னாச்சு, ஏன் ரொம்ப சோகமாக இருக்குன்ட்டு அவங்க அப்பா கேட்கும்போது, பதிலுக்கு அந்த பையனும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறான். இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா, இவ்வளோதானா, நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒட்டகங்களெல்லாம் இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ உட்கார வச்சுடு, நாளைக்கு காலையில் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரான். இதை கேட்ட அந்த பையனும் அன்றைக்கி நைட்டு ஒட்டகங்களை உட்கார வைக்க வேலையில் இருக்கிறான். மறுநாள் காலையில் அப்பா பையனை பார்த்து, உன்னோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கேட்கும்போது, பதிலுக்கு பையன் சொல்கிறான், ரொம்ப மோசமாக இருந்தது. சில ஒட்டகங்கள் அதுவாக உட்காந்துருச்சு, சில ஒட்டகங்களை முயற்சி பண்ணி தான் உட்கார வச்சு, சில ஒட்டகங்கள் என் பேச்சை கேட்காம அதுக்காக எப்போ உட்காரணும்னு தோணுச்சோ அப்போ தான் உட்காந்தது. பதிலுக்கு அவங்க அப்பா சொன்னது என்ன தெரியுமா, நீ உன்னோட லைஃப்ல ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி தான். சில பிரச்சனைகள் அதுவாக சால்வ் ஆகிடும், சில பிரச்சனைகள் முயற்சி பண்ணி தான் சால்வ் பண்ணணும், சில பிரச்சனைகள் பொறுமையாக இருந்து தான் சால்வ் பண்ணணும், ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டிப்பாக இருக்குன்னு சொன்னாராம். இந்த ஸ்டோரியை அடிக்கடி பிரச்சனையை ஃபேஸ் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.